கிறிஸ்துவுக்குள் அன்பான சபை மக்களுக்கு அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் உலகம் முழுவதுமாக பெண்கள் நாள் என்று சொல்லி இந்த நாட்களில் அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார். வேதாமத்தில் பெண்களை குறித்து என்ன நினைக்கிறது, என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி ஒரு தாவீதினுடைய குமாரனாகிய சாலமோன் அவர் ஒரு பெரிய ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார். அதுதான் உன்னத பாட்டு புத்தகத்தில் நம்ம வாசிக்கிற போது அங்கே சொல்லப்படுகிறது. வசனத்து 4ஆம் அதிகாரம் உன்னத பாட்டு 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிற போது, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைக்கப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்டதான கிளையுமா இருக்கிறாய். இங்கே சகோதரி என்று சொல்லப்படுகிறது சபையை கர்த்தர் குறிக்கிறார். இந்த உன்னத பாட்டு புத்தகத்தில் நம்ம என்ன சில நேரத்தில் அதிகமாக அதை எடுத்து நம்ம படிக்கிறதே கிடையாது. ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நம்ம என்ன பண்ணுறோம், அதை சில பாடல்களுக்கும் மாத்திரம். ஆனால் இது சபை தான் சகோதரர். அதாவது சபைன்னு சொல்றது ஆணும் பெண்ணுமாக வித்தியாசம் இல்லாதபடிக்கு அவர் சகோதரர் என்று சொல்லப்படுது, சகோதரி என்று சொல்லப்பட்டு சொல்கிறார். அப்போது மணவாளன் யாரு நீங்கள் பார்க்குற போது இயேசு கிறிஸ்துவை தான். இங்கே ரெண்டு காரியங்களை ஒன்று பார்க்கலாம். இங்கே முதல் தோட்டத்தை கர்த்தர் எங்கே உருவாக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஆதியாம் புஸ்தகத்தில் அவர் படைத்த பிற்பாடு ஒரு மனுஷனை உருவாக்குறதுக்கு முன்பாகவே ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். மறுபடியும் அந்த தோட்டம் என்று சொல்லப்படுகிறதான பதம் எங்கே வருது நீங்கள் பார்க்குற போது அது உன்னத பாட்டத்தில் தான் நமக்கு நல்லா வருகிறது. இங்கே வாசிக்கிற போது, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம் போல. அப்பனா ஒரு பெண்ணானவள் கர்த்தருடைய சமூகத்துல எப்படி இங்க தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளை வர்ணிக்கிறார், அதே போல நாம நேசரே என்று சொல்லி நாம் அவரை வர்ணிக்கிறோம். இந்த வர்ணிக்கிறது தான் இது ஒரு கவிதை புத்தகமாக இந்த உன்னத பாட்டை குறித்து நாம என்ன பண்ற வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். பைபிள் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஏனென்றால் சங்கீதமும் உன்னத பாட்டு, பிரசங்கி, அது மட்டும் கிடையாது, நீதிமொழி, இது எல்லாமே அவங்க எதை சொல்றாங்கன்னா ஒரு கவிதை நூல் என்று சொல்லப்படுது. இது எல்லாமே கர்த்தரை வர்ணிக்கிறதான ஒரு வார்த்தையா இருக்கிறது. அப்போ பார்த்துக்கிற போது என் சகோதரி என்று சொல்லுகிற போது இயேசு கிறிஸ்து யாரை கூப்பிடுகிறார்? சபையை தான் அவர் சொல்லுகிறார். அப்போ நாம என்ன பண்ணுமா, அவர் என் மணவாளனே என்று சொல்லுகிற போது நம்ம இயேசு தான் நமக்கு என்னவா இருக்காரு? மணவாளன். ஆனா இங்கே சாலமோன் என்னது, இங்கே தேவனை வர்ணிக்கிறதையும் அவர் செய்ததான அவர் ரூபங்கள், அவருடைய சரீரத்தை குறித்து அவர் வர்ணிக்கிறது இந்த 1ஆம் வசனத்துல நீங்க பாத்திக்கிற போது நீங்க 1ஆம் வசனத்தை நீங்க 14 நம்ம உன்னத பாட்டுல வாசிக்கிற போது அங்க தெளிவாக சொல்லப்படுகிற காரியங்களை வாசிக்கிற 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற போது 1ஆம் வசனத்தை வாசிக்கிற போது வாசிக்கலாம். நீ ரூபவதியும் என் பிரியமே, என் ரூபவதியே, உன் முக்காட்டினாலே நடுவே உன் கண்கள் எனது புறாக்கண்மை போல் இருக்கிறது, உன் கூந்தல் எனது கிழக்கில் காற்று மழையினாலே தாழ்மையாக வெள்ளை போட்டதான மந்தைய போல் இருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னாக்கா அவர் சொல்ல, நீ எவ்வளவு அழகான நான் உன்னை படைச்சிருக்கிறேன், நீர் படைக்கப்பட்டதான இந்த படைப்புல இருந்து சற்று நீ விலகி போய் பிசாசுக்கு அடிமைகளாக இருந்து அவன் சொல்லுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீ செய்கிற என்று சொல்லி தேவன் நம்மை குறித்து அவர் வர்ணிக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நீ ரூபவதி, நான் உன்னை படைக்கிற போது பாத்தீங்கன்னாக்கா மனுஷனே நீங்க வாசிக்கலாம். ஆதியாம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிற போது அங்க வாசிக்கலாம். ஒரு மனுஷனை அங்க பார்க்கிற போது ஒரு மனுஷனை உருவாக்குறார். பார்த்துக்கிற 8ஆம் வசனத்துல, தேவனாகிய கர்த்தர் கிழக்கில் ஏதேம் என்னதான ஒரு அவர் தோட்டத்தை உண்டாக்கினார், தாம் உருவாக்கினதான மனுஷனை அதிலே அவர் வைத்தார். அல்லேலூயா. இங்க வாசிக்கிற போது ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். மனுஷனை கர்த்தர் எதனால உருவாக்கினார் நமக்கு எல்லாமே தெரியும். அவர் மண்ணினால என்ன பண்ணாருங்க, அவர் எடுத்து அவர் தன்னுடைய ரூபத்தின் பிரகாரம், யாருடைய ரூபத்தின் பிரகாரம்? தேவனுடைய ரூபத்தின் பிரகாரம் அவர் உருவாக்கி அந்த தோட்டத்துல கொண்டு போய் வைத்திருக்கிறார். அந்த தோட்டம் எப்படிப்பட்ட ஒரு தோட்டம் என்று சொல்லுகிற போது அந்த தோட்டம் இந்த நாட்களில் எதை குறிக்கிறதுனாக்க சபையை குறிக்கிறது. தோட்டம் என்று சொன்னாங்க நம்மளுடைய குடும்பத்தை குறிக்கிறது. அந்த தோட்டத்துக்குள்ளே நாம் எல்லாரும் ஒரு பாதுகாப்பா இருக்கிற போதுதான் அந்த தோட்டத்துக்கு ஒரு பாதுகாப்பு. பாருங்க, கர்த்தர் பார்க்கிற போது இங்கே ஆதாமை உருவாக்கின போது அவனுக்கு ஏற்றதான நல்ல ஒரு துணை தேவைப்படுகிறது என்று சொல்லி அவளை அந்த ஏவாளை எதுல இருந்து உருவாக்கவில்லையா,
மண்ணினால் உருவாக்க கிடையாது. அவருடைய ஆதாமுக்கு நல்ல நித்திரையை கொடுத்து அவனுடைய விழாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அவன் என்னவானா ஒரு கர்த்தர் என்ன பண்ணினாரு, ஒரு மனுஷியை சிருஷ்டித்தார். அந்த மனுஷியை சிருஷ்டித்து இவள் உனக்கு எலும்புமாக சதையுமாக எல்லாவுமா இருக்கிறார். நீங்கள் இந்த தோட்டத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, பயன்படுத்தி பாதுகாத்து அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆனா அந்த தோட்டத்தை அவர்கள் பாதுகாக்கிற வரைக்கும் அவர்களுக்கு கர்த்தருடைய அரவணைப்பு இருந்தது. என்னைக்கு அதுக்குள்ள அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு பிசாசு நுழைகிற போது அந்த தோட்டம் சின்ன பின்னமாகி அவர்களுக்குள்ள இருக்கிறதான தேவனுடைய பார்க்கறதான அந்த பார்வை எல்லாவற்றையும் விட்டு அவர்களை கெட்டு போய் இந்த தோட்டத்தை என்ன பண்ணாங்க, கெடுத்து எல்லாவற்றையும் மாற்றி. ஆனா மறுபடியும் அந்த தோட்டத்துக்குள்ள நம்மளால பிரவேசிக்கவே முடியாதபடிக்கு அங்க கர்த்தர் என்ன பண்ணாரு, கேருபீன்களை வைத்து அவர் அதை பாதுகாத்து அந்த தோட்டத்தை அவர் எங்க கொண்டு போயிட்டாரு, பரலோகத்துக்கு அவர் கொண்டு போயிட்டார். ஆனா மறுபடியும் ஒரு தோட்டமாகி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து முந்தின ஆதாம் தவறு செய்த பிற்பாடு பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக இந்த பூமியில் வந்து பிறக்கிற போது அவர் எல்லாரையும் ஒரு சமமாக அவர் நினைக்கிறார். ஆணும் பெண்ணும் வித்தியாசம் இல்லாதபடிக்கு அவர்கள் என்ன பண்றாங்க, பெண்களை அவர் அதிகமாக கனம் பண்ணுகிறதான காரியங்களை பார்க்குற பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாம், மாத்தாலும் மகத்திலேனா பார்க்குற போது அந்த வீட்டில் அவருக்கு கனம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னாக்கா பிசாசு பிடிச்சதான சகோதரிக்கு கர்த்தர் இந்த உலகமே அவர்களை வெறுத்து தள்ளின போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவளுக்கு விடுதலை கொடுத்து அவ்வளோ ஒரு சமுதாயத்தில் இருக்கும்படியாக கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிறத பார்க்குற போது பார்த்தீங்கன்னாக்கா அதே நேரத்தில் பார்க்கறது பழைய ஏற்பாட்டில் போது ரெபெக்காள் தன்னுடைய வயிற்றுல 2 பிள்ளைகள் இருக்கிற போது முத்தி போடுகிற போது அவள் ஜெபிக்கிற போது கர்த்தர் அவரோடு கர்த்தர் பேசுகிறது, உன்னுடைய சந்தை உன்னுடைய வயிற்றுக்குள்ள 2 ஜாதிகள் இருக்குது, அது 2ம் அது என்னவா இருக்கும், இப்படியாக இருக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்திக்கிட்டு யாருக்கு கர்த்தருடைய வசனங்களை இந்த நாட்களில் அதிகமாக வெளிப்படுத்தினார் நீங்க பார்க்கிற போது பெண்களை கர்த்தர் அதிகமாக கர்த்தர் பார்க்கிற போது ரூத்தினுடைய காரியங்களை நீங்க பார்க்கிற போது அவள் இந்த பெண்ணை அவர்களை அந்த சமுதாயமே வெறுத்து அவர்களை ஒதுக்கின போது நகோமிக்கு அவர்கள் ஒரு பாதுகாப்பா ரூத் இருந்தால், ரூத்துக்கு நகோமி என்னவா இருந்தாலும் ஒரு பாதுகாப்பா இருந்தா. ரூத்து ஒரு புறஜாதியாக ஒரு மனுஷன், அவள் புறஜாதியே அவள் இருந்தாலும் என்னைக்கு அவர் நகோமியுடைய தேவனை அவர் ஏற்றுக்கொள்ளுகிற போது அவர்களுக்குள்ள பார்க்கிற போது ஒரு 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை. அப்போ இந்த சபையை தான் இந்த கர்த்தர் தோட்டம் என்று சொல்லப்படுகிறது. பார்த்தீங்கன்னாக்கா அதே ஆதியாம் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்துல வாசிக்கிற போது தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசியுமான நல்லதுமான சகலவித விருட்சங்களின் தோட்டத்திலே நடுவில் விருட்சங்களையுமாக நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை பூமியில் இருந்து அவர் என்ன பண்ணினாரா, முளைக்க பண்ணினார். அல்லேலூயா. அங்க 2 விதமான கனிகள் இருந்து, ஒன்று நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு கனி இருந்தது. ஆனா இவர்களுக்கு தெரியாத ஒரு கனி இருந்தது. அது என்னதான், ஜீவ விருட்சத்தை என்னது கனி அங்க கர்த்தர் வைத்திருந்தார். பாத்தீங்கன்னாக்கா தோட்டத்தை பாதுகாக்கக்கூடியதான ஆதாம் சற்று அவன் என்னது அவன் இளைப்பாறுகிற போது அவன் சொல்ல கொஞ்சம் என்னது சோம்பேறியாக இருக்கிற போது அந்த தோட்டத்துக்குள்ள யார் வந்து நுழைந்தானா, பிசாசாகிய வலு சர்ப்பம் என்னது உள்ள நுழைந்து அந்த தோட்டத்தை என்ன பண்ண, அந்த ஸ்திரீ அவளை என்ன பண்ணினாலாம் அவன் தன்னுடைய வசமாக ஆக்கி அவளை பாவத்துக்குள்ள கொண்டு போகிறத நம்ம இன்னைக்கு கூட அவ்வளவுதான். நம்முடைய வீடாகிய சபைக்குள்ள 2 பேர் நம்ம இருக்கிற கணவனும் மனைவியுமாக ஒரே சரீரமாக ஒரே மாம்சமாக இருக்கிற போது அந்த தோட்டத்துக்கு நமக்கு யார் காவல்காரரா இருக்கிறாரா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்னவா இருக்கிறாரா, அவர் நமக்கு காவல்காரா இருக்கு. அதுதான் உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற போது, என் சகோதரியே என் மணவாளியே நீர் அடைக்கப்பட்ட தோட்டம். அப்பனாக்க நாம ஒரு கட்டுக்குள்ள, ஏதோ ஒரு அடிமையான கட்டுக்குள்ள நாம இல்லாதபடிக்கு அன்பின் தோட்டத்துக்குள்ள நாம் என்னவா இருக்கணுமா, நாம் மறைக்கப்பட்டு இருக்க வேண்டும். இன்னைக்கு பல குடும்பத்துல சில அநேக குடும்பத்துல பார்க்கிற போது பிரச்சனையே யாரெல்லாம் தெரியுமா வரும், பெண்கள்னால வரும். ஆனா சில பெண்கள்னால அந்த குடும்பம் கட்டப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பார்க்கிற போது சில பேர் ஒரு பழமொழி சொல்வார், எல்லாருடைய ஆண்களுக்குள்ள சக்சஸ்ஃபுல்லா இருக்க வேண்டியது ஒரு பெண் தான் அவர்கள் பின்னால இருந்து நடத்துவார். ஆனா சில குடும்பங்கள் அது நடக்கிறது. சில குடும்பங்களை பார்க்கிற போது சில குடும்பங்கள் பெண்கள் நிமித்தமாக பல பிரச்சனைகளை உருவாக்குறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த 2 குடும்பங்கள் வித்தியாசம் இருக்குது. ஒன்று உலகத்திலேயோடு போய் கொண்டிருக்கிறதால ஒரு குடும்பம் இருக்கிறது.
அது சபைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறதால ஒரு குடும்பம் இருக்கும். ஆனா இன்னொரு குடும்பம் இருக்கிறது, அது கர்த்தரோடு இணைந்து இசைந்து என்னது அதுல டிராவல் செய்கிறதான ஒரு குடும்பம் இருக்கிறத நம்ம பார்க்கிற போது, நீங்க இன்னும் 2ஆம் அதிகாரத்துல ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்ற அவனுக்கு ஏற்ற துணை என்னது அவனுக்காக உண்டாக்குவோம் என்றார். அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னாக்கா முதல் மனுஷனை ஆதாமை படைக்கிற போது ஒரு களிமண் எடுத்து அவருடைய ரூப சாயலாக எல்லாவற்றையும் கர்த்தர் சிருஷ்டித்து அவனுக்கு என்ன பண்ணார், தன்னுடைய நாசில் அவருக்கு சுவாசத்தை ஊதும் போது அவன் என்னவானானா ஜீவாத்மன். ஆனா அவன் தனியா இருக்கிறானே, அவன் தனியா இருக்கக்கூடாது என்று சொல்லி யோசித்த போது மறுபடியும் கர்த்தர் என்ன பண்ண, ஒரு களிமண் எடுத்து அதை பிசைந்து ஒரு ஏவாளை கர்த்தர் உருவாக்கவே கிடையாது. ஏன் கர்த்தர் என்ன பண்ணாராம், அவனுக்கு அது அயர்ந்த நித்திரையை கொடுத்து அவனுடைய விலாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து, ஏனென்றால் ஒரு மனுஷனுக்கு காலு கை எல்லாவற்றும் இருந்தாலும் ஒரு கால் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவன் ஒரு குச்சி வச்சு நடந்து கொண்டு போகலாம். ஆனா அந்த விலாவில் இருக்கிறதான அந்த எலும்பானது கொஞ்சம் தேய்மானம் ஆஞ்சிச்சுனாக்கா அவனால நடக்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது, எப்ப பார்த்தாலும் படுத்து இருக்க வேண்டியது. ஆனா அந்த எலும்பிலிருந்து கொண்டு நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னரை கர்த்தர் உருவாக்கி, இவள் உனக்கு என்னவா இருப்பாளா, இவள் உன்னை பார்க்கிற போது அந்த வசனத்துல கர்த்தர் அதிகமாக அழகா சொல்லுகிறது பார்க்கிற போது 19ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கிற போது அவர் தேவனாகிய கர்த்தர் வெளியே சகல விருட்சங்களையும் மிருகங்களையும் ஆகாயத்து சகல விதமான பறவைகளும் மண்ணினால உருவாக்கின ஆதாம் அவனை என்ன பேரிட்டானோ என்று பார்க்கும்படிக்கு அவைகள் அவரிடத்துல கொடுத்தார். அந்த ஜீவ ஜந்துக்கள் ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே இதற்கு பேராயிற்று. அல்லேலூயா. அவர் சொல்லுகிற போது பாருங்க, கர்த்தர் அழகாக கர்த்தர் சொல்லுகிற போது எல்லாவற்றையும் மனுஷன் வாழ்வதற்காக தான் இந்த உலகத்தையே கர்த்தர் படைச்சார். ஆனா சில வேளைகளில் தவறு எங்க வருகிறது, பாதுகாக்கக்கூடியதான கணவன்மார்கள் அவருடைய வீடுகளை சரியானபடி பாதுகாக்கிற போதுதான் கர்த்தர் நமக்கு என்னவா கொடுக்கிறாரா, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கார். அந்த பாதுகாப்புலேருந்து சற்று நம்ம விலகி போகிற போதுதான் பலவிதமான பிரச்சனை கூட நம்ம கடந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். இங்க தெளிவான சில காரியங்களை வாசிக்கிற போது அவன் பாருங்க, வாசிக்கிற போது உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, நான் நித்திரை பண்ணுவேன் என் இருதயமும் விழித்திருந்தது. அப்ப பாருங்க, யார் நித்திரை பண்றானா, அந்த தோட்டக்காரன் நித்திரை பண்ணுகிற போது அவனுடைய தோட்டத்தை அவனுடைய இருதயமாகிய அந்த பெண்ணானவள் என்னவா இருக்கிறாளா, அவள் விழித்திருக்கிறாள். ஏன்னா சில பெண்களுக்கு குடும்பத்தை குறித்து அதிகமாக கவலைப்படுவாங்க, கணவனுக்கு அதெல்லாம் கிடையாது. அவருடைய காரியம் என்னன்னாக்கா நிறைய சம்பாதிக்க வேண்டியது, கொண்டாந்து கொடுக்க வேண்டியது. ஆனா பெண்ணானவள் அப்படி கிடையாது. அவள் ஒவ்வொரு நாளும் அவள் யோசிக்கிறவளாக இருக்கிறாள். அவள் என்ன பண்றா, எப்படி குடும்பம் நடத்த வேண்டும், எப்படி பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், பிள்ளைகளுக்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் என்ன இரவும் பகலுமாக அவள் என்ன பண்றா, நல்ல தேவனுடைய நல்ல குடும்பத்தை கற்ற பெண். பார்த்தீங்கன்னா வாசிக்கிற போது இன்னொரு வசனத்தை நம்ம வாசித்து மறுபடியும் இங்கே வரலாம். நீதிமொழி புஸ்தகங்கள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவுள்ள ஸ்திரீயோ தன் கையினால அதை என்ன பண்ணுவாளா, இடித்து போடுகிறத நம்ம பார்க்கிறோம். இது 2 ஸ்திரியை குறித்து இங்க கர்த்தர் பேசுகிறார். அப்ப பாத்தீங்கன்னாக்கா இது எழுதின மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனாக்கா, ஒவ்வொரு பெண்களுடைய குணாதிசயங்களை பார்த்து பார்த்து அவன் என்ன பண்ணான்னா அவன் எழுதுகிறான். அவன் என்ன பண்ணான், அவனுடைய திருமணக்கால பல விதமான பிரச்சனை, அது குறித்து நான் பேச நான் விரும்ப கிடையாது. அவன் 2 சகோதரி குறித்து, ஒன்னு புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன பண்ணுவாளா, கட்டுவாள். அப்போ இந்த புத்தி உள்ள ஸ்திரீ அவள் என்னவா இருக்கிறான்னா, வேதத்துடைய வசனத்தின் பிரகாரம் நடக்கிறவள், கர்த்தருடைய வசனங்களை என்ன சொல்லுகிறதோ நடக்கிறவள். அவள் என்ன பண்ணா, அந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்டு 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 தன் குடும்பத்தை ஒவ்வொரு நாளும் கட்டுகிறவளா இருக்கிறார். அங்கு யுகமாக சிதறுகிறதான சில ஸ்திரீகள் இருக்கிற போது அவங்க லௌகிக உலகமாக கர்த்தருடைய பயம் இல்லாதபடிக்கு அவங்க என்ன பண்றாங்க, அவருடைய குடும்பம் பார்க்கிற போது அது என்ன பண்ண, அந்த வீடு செதறி போய் காணப்படுது. இன்னைக்கு பார்க்கிற போது சில குடும்பங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது, சில குடும்பத்துல கடன் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கத்தா ஒவ்வொரு நாளும் அது வந்து கொண்டிருக்கிறது. அது காரணம் என்னன்னாக்கா, அவங்க கர்த்தருடைய அந்த குடும்பத்தை கட்டாதபடிக்கு உலக போற போக்கில் கட்டி கொண்டு. அது சில பெண்கள் நல்ல புத்தி உள்ள ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்க,
புருஷன் சம்பாதி கொண்டு வந்து கொடுக்கறதான பணத்துல அதை ஏதாவது சேர்த்து வைக்கலாமா, வீண் செலவு செய்யாதபடிக்கு அவங்க சேர்த்து வைக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாதான் ஒரு வீட்டையே வாங்க முடியும், ஒரு நிலத்தை வாங்க முடியும், கட்ட முடியும். ஆனா சில ஸ்திரீகள் பார்க்கறது ஊதாரித்தனமாக சம்பாதிக்கிறது, எனக்கு இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் கடன்களை வாங்கி கொடு, நான் சுகபோகமா இருக்க வேண்டும், நான் ஊரை சுற்ற வேண்டும் என்று சொல்லி இப்படியா பார்க்கறதான ரெண்டு சகோதரர். அதுதான் இங்க கர்த்தர் பாருங்க, அந்த ஞானவானாகி அவன் பாருங்க, யாரா சாலமோன் என்னவா இருந்தானா, ஞானவான். பார்த்து கர்த்தர் அவனிடத்துல கேட்கிற போது கர்த்தர்கிட்ட உனக்கு என்னப்பா வேணுங்க அவன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய ஜனமாகி இந்த ஜனங்களை நான் உடைய நாமத்துல நடத்தும்படியாக எனக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுன்னு கேட்டான். அப்ப பாத்தீங்கன்னா கர்த்தர் அவனுக்கு ஞானத்தையும் கொடுக்கிறார், விவேகத்தையும் கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? இதை போல இன்னொரு தடவை இந்த உலகத்துல உன்னை போல ஒரு ராஜாவும் இருக்க மாட்டான், உன்னை போல ஒரு ஞானவானும் இருக்க மாட்டான் என்று சொல்லி அப்படியெல்லாம் ஆசீர்வதித்தவர். அவன் சில பெண்களுடைய காரியத்தில் அவன் ஈடுபட்ட போது நிமித்தமாக அவன் கீழே விழுந்து போய் தன்னுடைய வாழ்க்கையை தாறுமாறு. பார்த்தீங்கன்னா ஆரம்ப நாட்களிலே அவன் கர்த்தருக்கு பயந்து நல்ல அவன் ராஜ்யத்தை நடக்கிற போக போக ஒவ்வொரு நாட்டையும் அவன் பிடிக்கிற போது ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறதான பெண்களெல்லாம் அவன் திருமணம் செய்து கொள்கிறது நிமித்தமாக அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எழுந்து போகிறான். அவன் தேடுறான், நல்ல ஒரு ஸ்திரீ எனக்கு கிடைக்க மாட்டாளாம், நல்ல ஒரு குணமுள்ள ஸ்திரீ எனக்கு கிடையாது. அவன் தேடி ஒரு பெண்ணை கூட அவன் என்ன பண்ணான் அவனால். ஆனால் அவன் தான் கடைசி நாட்களிலே அந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் அவன் எழுதுறான் பாருங்க. அவன் எழுதின போது அந்த என்ன பண்ற அவன் வர்ணிக்கிறதெல்லாம் யாரை வர்ணிக்கிறான்? சபையை வர்ணிக்கிறான். அதோடு கூட அங்கே சூலேமித்தாள் என்று சொல்லப்படுகிறதா நீங்க 1ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கிற போது சூலேமித்தாளையும் அதோடு கூட சாலமோன் அவங்க 2 பேரும் பேசுகிறதான அந்த வார்த்தை தான் இந்த முழு அதிகாரமே சொல்லப்படுகிறது. அவன் பாருங்க, அவன் சொல்லுகிற போது அந்த ஆண்டவர் அழகாக சொல்லுகிறது போது 2ஆம் வசனத்துல 4ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல வாசிக்கிற போது 3ஆம் வசனத்துல உன் உதடுகள் சிவப்பு நூலாகவும் சமாதானமும் உன் வாக்கும் இன்பமுமா இருக்கிறது, உன் முக்காட்டினாலே நடுவே உன் கண்களினாலே வெடித்து மாதுளை பழங்கள் போல இருக்கிறது. அவன் வாசிக்கிற போது அவன் சபைக்குள்ள என்ன இருக்கிறவனுமா உன் உதடுகள். அப்ப நாம சபைக்குள்ள அவன் எல்லா பெண்களும் அந்த 12ஆம் வசனத்துல அந்த 4ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல வாசிக்கிற போது என் சகோதரியின் அதனால யார் சொல்றார்? மணவாளனாகி இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்றார், உன் உதடுகளினால என்ன பண்ண வேண்டுமா? துதிக்க வேண்டும். அது மாத்திரம் கிடையாது, உன் உதடுகள் என்ன சிவப்பு நூலுக்கு அது சமமாக காணப்படுகிறது. என்னன்னா நம்முடைய உதடுகள் அவரை துதித்து 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 அதில் நம்ம உதடுகள் என்ன ரத்த சாய போல அது மாறுகிற போது நமக்குள்ள நல்ல ஒரு சமாதானம். அதோடு கூட அவர் சொல்றார், உன் இன்பமா இருக்க வேண்டும். எதுல இன்பமா இருக்க வேண்டும்? உலகத்துடைய ஆசையினால நீ இன்பமாக நீ என்ன பண்ண உன்னுடைய முக்காட்டை நீ போடக்கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் நீ துதிக்கிறதுனாலே நீ இன்பமா இருப்பாய். அதோடு கூட அங்க சொல்லப்படுது, உன் முக்காட்டினாலே நடுவே உன் கண்கள் என்னது வெடித்து அது மாதுளை பழங்களை போல இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாதுளை பழங்களை பாருங்க, உலக டாக்டர் விஞ்ஞானிகள் சொல்றார்கள், உனக்கு சரீரம் விளைந்து போகிற போது நரம்பெல்லாம் என்னது இந்த நாட்களில் பலவீனமா இருக்கிற போது மாதுளை பழங்களை நீங்க அதிகமாக உபயோகப்படுத்த பாருங்க. பாருங்க, அவர் வாசிக்கிற போது இவள் சபை எப்படி அவரை வர்ணிக்கிற போது உன் கண்கள் பொறா கண்களை போல அது இருக்கிறது என்று சொல்லி நாம் அங்கே 2ஆம் அதிகாரத்தில் நம்ம 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது உன் கழுத்து ஆபரங்களினாலே கேடகமான 1000 பரிசைகளினாலே தூக்கி இடுகிறதுனாலே ஆயுத சாலைகளை போல தாவீது கோபுரத்தை போல இருக்கிறது. அப்ப பாருங்க, ஒரு பெண்ணை வர்ணிக்கும்படியாக ஒரு அதிகாரத்தையே கர்த்தர் வைத்திருக்கிறாருன்னா அவனோடு சாலமோடு பலவிதமான வார்த்தைகளை கவிதைகளோட பேசுகிற போது அவன் தேவனுடைய வார்த்தைகள். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல பெண்கள் இன்னைக்கு பல சபைகளை கட்டுகிறவர்களாக இருக்கிறாங்க. பல பெண்கள் நிமித்தமாக சபைகள் இன்னைக்கு இடிந்து விழுகிறத நம்ம பார்க்குறோம். பல சபைகளை இன்னைக்கு சில வீடுகளை பார்க்குற போது அவங்க என்ன வீடு கட்டுகிறவர்களாக இருக்கிறாங்க. நல்ல குணசாலியான பெண்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, சபை அதுதான்
சாலமோனுடைய தாயை கடைசியில் அவர் சொல்லுகிற போது, நீ அங்கு இங்குமாக திரிகிற காட்டிலும் நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரீ உனக்கு அவள் கிடைக்க வேண்டும் என்று அப்போ சொல்லுங்க. அவனோட கடைசி யாத்திரையில தான் அவன் ஒவ்வொன்றும் வர்ணிச்சு அவன் பார்க்கறத நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் நீங்கள் இன்னொரு வசனத்தையும் வாசிக்கிற போது அழகாக கர்த்தர் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது, ஸ்திரீகளுக்குள்ள நீ ரூபவதி, எனது மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசம் எதினால் எனது விசேஷித்தமாக இருக்கிறது. நீ இப்படி எங்களை ஆணையிட்டு மறந்த நேசரை பார்க்கிலும் உன் நேசம் எனது எதினாலே விசேஷமா இருக்குது. அப்ப பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்ன சொல்ற, ஸ்திரீகளுக்குள்ள நீ என்னவா இருக்கிறாயா, ரூபவதி. அப்ப பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கவரக்கூடியதான ஒரு ரூபத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ரூபத்தை கர்த்தர் எங்கிருந்து எடுத்தானா, ஆணினுடைய சரீரத்திலிருந்து தான் அது எல்லாத்தையும் எடுத்திருக்கிறார். ஆனா அவள் தன் எப்படி இருக்கிறாரா, அப்படி அழகா அந்த வசனத்துல நம்ம வர்ணிக்கிற பாருங்க, ஸ்திரீகளுக்குள்ள நீ என்னவா இருக்கிறாயா, ரூபவதி. அவ கர்த்தர் சொல்றா, என்னை எந்த அளவுக்கு நீங்க துதிக்கிறீங்களோ, என்னை எந்த அளவுக்கு நீங்கள் ஆராதிக்கிறீங்களோ, என்னை எந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் என்னவா இருக்கிறீங்க, விசேஷித்தவர்களாக இருக்கிறீங்க. அப்ப நாம் எல்லாம் கர்த்தருக்குள்ளே நாம் என்னவா இருக்கிறோம், விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். எதுல விசேஷித்தவர்கள்? பாவம் செய்யாதபடிக்கு அவரை நாம துதிப்பதனாலே நாம விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். அவருடைய வசனத்தின் பிரகாரம் நடக்கிறவர்களாக நாம் என்னவா இருக்கிறோம், ஒரு விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, பெண்கள் இன்னைக்கு அவர்கள் எதுலையும் தலைச்சவர்கள் அல்ல. எல்லா வேலை செய்யறதுல அவர்கள் நம்பர் 1 இருக்கிறாங்க. ஒரு நாட்களில் ஃப்ளைட்டு ஓட்டுறவர்கள் ஆண்கள் தான் இன்னைக்கு அவர்கள் ஃப்ளைட்டை ஓட்டுறாங்க. இன்னைக்கு அவர்கள் செய்ய எந்த ஒரு தொழிலே கிடையவே கிடையாது. எல்லாவற்றையும் அது ஆண்களுக்கு ஈக்குவலா இருக்கிறாங்க. அதுதான் கர்த்தர் ஆதாமே உருவாக்குன போது அவள் உனக்கு சரி சமமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பல பெண்களை இன்னைக்கு வீட்டில் அடிமேலாக வைத்து ஏதோ ஒரு பெண்ணானவள் ஒரு போதைப் பொருளை போல இன்னைக்கு சில ஆண் வர்க்கங்கள் அவர்களை அப்படி செய்து கொண்டிருக்க. நாம் ஒரு காலம் அப்படி நினைவே கூடாது. அவளை எனக்கு மனைவி ஆயிட்டாலும் அவளுக்கு எல்லாவற்றையும் எனக்கு அடிமைகளாக இருக்கணும், நான் சொல்றபடி தான் கேட்க வேண்டும், நான் சொல்லாதது அவள் எதுவுமே செய்யக்கூடாது. இன்னைக்கு ஆண்கள் பல காரியம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல சபைகளில் சில பெண்களை என்ன பண்ண மாட்டாங்க, பிரசங்கிக்க கூட விடவே மாட்டாங்க. சில பெண்களை என்ன பண்ணுவாங்க, ஃபுல் ஃபீட்டில் ஏற்றுறதும் கிடையாது, அப்படியே கிடையாது. ஒரு நாள் கிட்ட பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து எழுந்த அந்த செய்தியை யாருக்கு கொடுத்தாங்களாம், அந்த பெண்களுக்கு தான் கொடுத்தாங்க. அந்த பெண்களை தான் கர்த்தர் சொல்றாரு, இதோ நான் உயிர்த்தெழுந்த என்னுடைய சகோதரர்களாகி அந்த 11 சீஷர்களுக்கு நீங்க போய் அறிவிங்கன்னு சொன்னாங்க. அவங்க தான் என்ன பண்ணாங்க, இன்னைக்கு பல பெண்கள் சில சபைகளை பார்க்கிற போது ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னாக்கா அவர்கள் கர்த்தரை அதிகமாக நேசிக்கிறதுனால பெண்கள் தான் இன்னைக்கு பல சபைகளை அதிகரித்து கொண்டுவாங்க. சில இன்னைக்கு பார்க்கறது பாடற்கூடியதான குழுக்களை யார் இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு பெண்கள் தான் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த தேசத்துல கர்த்தர் அதுதான் அவருக்கு படைச்ச படைப்பிலேயே கர்த்தர் என்ன பண்ணாரு, நீங்கள் யாரும் தனிமையே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆதாமே கர்த்தர் மண்ணில் உருவாக்கினது போல ஏவாளையும் கர்த்தர் அவருக்கு அது இஷ்டம் கிடையாது. உன் சரீரத்திலிருந்து அவளை உருவாக்க வேண்டும். அவள் உனக்கு என்னவா இருக்கணுமா, தொலையா இல்லாதபடிக்கு அவள் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் என்ன பண்ணாலாம், அவருடைய முதுகிலிருந்து ஒரு எலும்பு எடுத்து அவளை என்ன பண்ணலாம், அவர் ஒரு சரீரத்தை உருவாக்கி அவனிடத்துல கொடுக்கிற போது அவர் அழகா சொல்றாரு, இவளுடைய எலும்பும் இவருடைய மாம்சமும் நீங்கள் ஒன்றாகவே என்னைக்குமே பிரிந்திருக்கு. இன்னைக்கு பல குடும்பங்கள் சிறு சிறு சண்டைகள் நிமித்தமாக பல ஆண்டுகளாக கணவனும் பிரிந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா, நீ பாதுகாக்கக்கூடியதான தோட்டத்தை நீ பாதுகாக்காததுனால தான் உன் சபைக்குள்ள பிசாசு நுழைந்து அது எல்லாவற்றையும் பலவிதமான பிரச்சனைகளை உண்டு கணும். பாத்தீங்க, ஆதி சபையாகிய ஏதேன் தோட்டம் தான் முத சபை காணப்பட்டது. அந்த சபைக்குள்ள யாருமே நுழையக்கூடாது என்று கர்த்தர் ஆதாமுக்கு சொன்ன போது அவன் கொஞ்சம் மெத்தன போக்கில் இருக்கிற போது அவன் இந்த தோட்டத்துக்குள்ள யார் நுழைந்தானா, பிசாசு ரொம்ப அழகா நுழைந்து அவனை அட்டாக் பண்ண பார்த்தா அவனால முடியவே முடியல. கடைசியில பலவீனமா இருக்கிற சில பெண்கள் இன்னைய நாட்களில் பார்க்கறது, சில பலவீனமான பெண்கள் உண்டு. அப்போ அந்த பலவீனமான பெண்களை நாம் என்ன பண்ண வேண்டுமா, கர்த்தருக்குள்ள பலப்படுத்த வேண்டும். அவ பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுகிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உன்னுடைய சொந்த புருஷனுக்கு நீ கீழ்ப்படி. ஏன் கர்த்தர் அதை சொன்னார்? இன்னைக்கு சில பெண்களை சில தவறாக மிஸ்யூஸ் பண்றதான சில காரியங்கள் எல்லாம் உண்டு.
அப்போ கர்த்தர் அதுதான் சொல்றாரு அழகாக, நீ அவளை என்னது பலவீனமானவள். கொஞ்சத்துக்கெல்லாம் அவங்க என்ன பண்ண சோர்ந்து போடுவாங்க சில அப்போ அந்த நேரத்தில் அவளுக்கு விட்டு விடாதபடிக்கு அவர்களை தைரியப்படுத்தி கர்த்தருக்குள்ள கொண்டு போகிறது போதுதான் அவர்கள் இன்னும் பலன் அடைகிறவர்களாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்கே வாசிக்கிறதான அதை தான் நம்ம என்ன பண்ண வேண்டியனாக்கா, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவார், புத்தி இல்லாதோ தன் என்னது வலது கையினாலே இடது கையினாலே அது இடுது. பார்த்தா ஒரு வீட்டை கட்டுகிறவளுக்கு என்ன வேண்டுமா? ஞானம் வேண்டும். ஞானம் இருந்தால் தான் ஒரு வீட்டை கட்டுறது. குறைவான சம்பளம் கணவன் கொண்டாந்து கொடுக்குற போது அது ஊதாரித்தனமாக செலவழித்து இன்னும் அதிகமாக கடன்களை வாங்காதபடிக்கு இருக்கிறதுலே வைத்து அந்த வீட்டுக்கு என்ன பண்ணணும், அதை கட்டணும்ன்றது என்னது செங்கலை வச்சு கட்டுறது கிடையாது. வீட்டை நல்லபடி ரன் பண்ணணும், அதுதான் கட்டுறதான வீடு. இன்னைக்கு என்ன பண்ணுறது, சில பெண்களுக்கு அதிகமாக பணம் இருந்து கொண்டே இருக்கணும். குறைவான பணம் இருந்துச்சுனாக்கா அங்கே பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டிருக்கு. அப்போ நல்ல கர்த்தருடைய வேத வசனத்தின் பிரகாரம் நடக்கிறதான ஸ்திரீ அவளை என்ன பண்ணுவார், கணவனுக்கு எப்பொழுது அவளை என்ன வர எலும்புரிக்கையா இல்லாதபடிக்கு அவள் கணவனுக்கு என்ன இருக்கணுமா, கிரீடமாக இருக்க வேண்டும். அப்போ அதுதான் இங்கே கர்த்தர் சொல்லுகிற போது அவர் தெளிவாக சொல்லுகிறத நம்ம அழகாக பார்க்குற போது, உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது 2ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது, நீ நித்திரை பண்ணும்போது உன் இருதயம் என்னது விழித்திருக்க வேண்டும். என்னத்துக்கு விழித்திருக்க வேண்டுமா? எப்படி குடும்பத்தை கட்ட வேண்டும், எப்படி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். நமக்கு பெண்கள் உண்டு. அப்புறம் அதிலே சொல்கிறது, அவங்க வாசிக்கிற போது கதவை தட்டுகிறது என் நேசர், சத்தத்தை கேட்டு என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை என்னது நீ திறந்து என் தலையை பணியினாலே என் தலையை என்னவன இரவினாலே பெய்யும் துறையை போல அது நனைகிறதான பணிக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்போ என்னது, ஒரு பெண்ணானவள் எல்லாவற்றுக்கும் அவள் ஒரு ஜவாப்தாரியாக இருக்கிறாள். எல்லாவற்றும் சில நேரத்தில் ஆண்கள் தவறு செய்கிற போது அவங்கள ஒரு சரியான ஒரு பாதையில் கொண்டு போகக்கூடியதான அந்த திறமை யார் தான் பெற்றிருக்கிறாளா? பெண்ணு தான் பெற்றிருக்கிறா. ஆனால் அதே பெண் ஒரு நிமிஷத்தில் நினைச்சால்னா எல்லாத்தையும் குடும்பத்தை கெடுத்து என்னது பண்ண குட்டிச்சாராக்கலாம். அப்படிதான் கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு, யாரை எங்கே உபயோகம், ஆணை எங்கே அதிகமாக கொண்டு வர வேண்டும் கர்த்தருக்கு தெரியும். அதே நேரத்தில் பெண்ணை எங்கே கொண்டு போக வேண்டும் கரெக்டாக அவர் என்ன பண்ணார், பாயிண்ட் அவருக்கு நல்லா தெரிஞ்சதுனாலே அவர் ஊற்றி அந்த காரியத்தை யாருக்கு கர்த்தர் சொன்னாராம், தன் சகோதரி ஆகிய சபைக்கு தான். அவர் சபைக்கு கொண்டு போகவும் சொல்ல முடியாது, யாரை கொண்டு போனாராம், பெண்களுடைய. பாருங்க, முகத்துல எல்லாம் மரியாளும் மார்த்தாலும் அவங்க கர்த்தருடைய சபையில் 2 பேர் தான் உட்காந்து இருந்தாங்க. அந்த 2 பேரில் ஒரு ஸ்திரீ தான் கர்த்தருடைய பாதத்தில் உட்காந்து அவர் சொல்லுகிற வசனத்தை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு அவர் எல்லாவற்றையும். ஆனால் மார்த்தாலோ அவள் பல காரியங்களை ஆண்டவருக்கு நல்ல ஆகாரம் சமைச்சு கொடுக்குற. 2 பேரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாங்க. ஒருத்தர் கர்த்தருடைய வேத வசனத்தை கேட்டு அவள் மற்றவர்களுக்கு ஊழியத்தை செய்ய முடியாது, அவர் பாதத்தில் உட்காந்தான். இன்னொருத்தர் அவருக்கு என்னென்ன தேவைதான், இப்போ இது எல்லாமே ஒரு பெண்ணானவள் எல்லாமே செய்யக்கூடியதான ஒரு எல்லாவற்றிற்கும் என்னால் முடியாதுன்னு எதுவுமே என்னது இந்த நாட்களில் பெண்களால் சொல்லவே முடியாது. அவங்க எல்லாவற்றையும் செய்யக்கூடாது. அப்போனாக்கா நம்ம சபைகளுக்கு அதிகமாக பெண்களை ஊக்குவித்து நல்ல பாட வைக்கவும், நல்ல ஜெபிக்கவும், வசனங்களை பேசக்கூடியதான காரியங்களை அவங்கள நம்ம என்ன ஊக்குவிக்கிறோம். இன்றைக்கி பல பெண்களை என்ன பண்ண மாட்டாங்க, ஜெபத்தில் செய்ய விட மாட்டாங்க, பல விதமான அவங்கள தட்டி தட்டி கீழே வைக்கிறோம். ஆனால் வேதம் ஒரு நாளும் அப்படி சொல்லவே கிடையாது. அவங்க 2 பேரும் ஒரு மனமாக இருந்து அவர்கள் நல்ல என்ன பண்ணுமா தோட்டத்தை பயன்படுத்தி இன்னும் நீங்கள் பழகி பெருகி எப்படி கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ பாருங்க. இன்னொரு தோட்டம் இருந்தது, நோவாவுடைய பேழை கூட என்னவா இருந்தது, ஒரு சபையே இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த சபைக்குள்ள அந்த என்னது அந்த 8 பேர் தான் இருந்தாங்க. அந்த 8 பேர் என்னது ஒரு மனமாக இருந்தாங்க. தாயும் தகப்பனும் மருமகளும் என்னது மாமனாரும் இப்படியாக மகனும் எல்லாம் இருந்தாங்க. அந்த தோட்டத்தில் அவங்க காத்து கொண்டு இருந்தாங்க. கர்த்தர் சொன்னது போல அந்த பேழையை அவன் கட்டினா அந்த பேழைக்குள்ள அவங்க எல்லாம் உள்ள நுழைஞ்சாங்க. அந்த எல்லாவற்றையும் முடிந்த பிற்பாடு மழை எல்லாவற்றையும் அடித்து அது எல்லாவற்றையும் காஞ்சி போகிற வரைக்கும் அவங்க எந்த ஒரு ஜன்னலும் திறக்கவே கிடையாது. குறிப்பிட்ட காரிய நாட்களில் மாத்திரம்தான் அவங்க என்ன அந்த பேழையை திறந்தாங்க. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு என்ன வசனங்களை கொடுத்துருக்கிறாரோ, என்ன காரியங்களை கொடுத்துருக்கிறாரோ, நாம் அதன் பிரகாரம் நடக்கிற போது நாம் அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு பாதுகாப்பாக இருப்போம். அந்த பாதுகாப்பு தான் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு மணவாளனா இருக்கிறார், நாம் அவருக்கு என்னவா இருக்கிறோம்,
சபை சொல்லப்பட்டிருக்குது, அவர் நமக்கு சகோதரனாக இருக்கிறார், மணவாளனா இருக்கிறார். அவர் நமக்கு என்ன, அவர் நம்மளை என்னன்னு சொல்றாரா, என் சகோதரின்னு சொல்றார். அப்ப சபையை தான் அவர் என்னவா சொல்றாரா, அவர் தோட்டம்னு சொல்றார். அந்த தோட்டத்துக்குள்ள நாம் அடங்கி இருக்கிற போதுதான் கர்த்தர் நம்மளை மெய்யாகவே ஆசீர்வதிக்கிறார். இந்த உலகம் முழுதுமாக இதை அறியாம இன்னைக்கு என்ன பண்றாங்க, இன்னைக்கு எப்படியெல்லாம் வேணுமோ கொண்டாடி கொண்டிருக்கிறார். சகோதரிகளை நாம் அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் மாத்திரம் கனம் பண்றது அவசியம் கிடையாது. வருஷம் 360 நாளும் நம்ம அவர்களுக்கு என்ன பண்ண வேண்டுமா, கனம் பண்ணி அவர்களை வாழ்த்தி நமக்கு ஈக்குவலாக அவர்களுக்கு எல்லா விதமான சலுகைகளை கொடுக்கிற போது தான் அந்த நாள் தான் நமக்கு என்ன இருக்குது, பெண்களுக்கு ஒரு சுதந்திரம். இன்னைக்கு வருஷத்துல ஒரு நாள் மாத்திரம் அதை கொண்டாடிட்டு அரசியல்வாதிகள் பண்ற மாதிரிலாம் நம்ம பண்ணாதபடிக்கு அவங்களுக்கு நம்ம எல்லாவற்றையும் ஃப்ரீடம் கொடுக்கிற போது தான் அது அவங்க நல்ல ஒழுங்காக செய்யும். சில நேரத்தில் அதிகமாக ஃப்ரீடம் கொடுத்தாலும் அவங்களும் தலைக்கீழே என்ன பண்ணுவாங்க, ஓடிக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் தேவ ஆலோசனை பிரகாரம் அந்த ஸ்திரீகளுக்கு சொல்லுகிற போது அவர்கள் தங்களை மறுபடியும் திரித்து கொண்டு கர்த்தருக்குள்ள சபைக்கு இன்னைக்கு வளர்ச்சி கொண்டு வரக்கூடியதான ஒரே நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சகோதரிகள் தான். ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடியதான ஒரு காரியத்தை யார் நீங்க பார்த்தீங்கன்னா சகோதரிகள் தான். அப்போ இந்த சகோதரிகளுக்கு அவங்க என்ன பண்ணுமா, எல்லாவற்றையும் ஃப்ரீடம் கொடுக்கணும். நான் தான் தலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குதிக்கவே கூடாது. தலையை வச்சுக்கணும் என்ன பிரயோஜனம் இருக்குது? கீழே இருக்கிறதானே முண்டம் சரீரம் எல்லாவற்றையும் இருந்தால் தான் தலையே ஒர்க்கும் ஆகும். வெறும் தலையை வச்சுன்னா ஒன்றும் கிடையாது. ஆட்டு தலையை போல மாட்டு தலையை போல அது வெட்டி போட்ட மாதிரி இருக்கக்கூடாது. நாம் ரெண்டுமே இருக்கணும். எப்படி கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல மனைவியானவள் தன்னுடைய கணவனுக்கு என்ன சரீரமாக இருக்கிறார், கணவன் மனைவிக்கு அவன் என்னவா இருக்கிறான், தலையாக இருக்கிறான். இது ரெண்டும் ஹேண்ட்லிங் பண்ணி போகிற போது தான் அது நல்ல ஒரு குடும்பமாக இருக்கும். அது நல்ல ஒரு தோட்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தோட்டத்தை கர்த்தர் உருவாக்கி அதை 2 பேரை வச்சாங்க. அந்த தோட்டத்தை அவங்க சரியானபடிக்கு பயன்படுத்தாது போனதுனால அந்த ஜீவக்கனியை புசிக்க முடியாதபடிக்கு அதை பரலோகத்துக்கு கடந்து போகணும். அது நமக்கு ஒரு தோட்டத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அது என்ன தோட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய சபையாகிய கர்த்தர் அந்த சபை தான் நமக்கு என்னவா இருக்கிறது, ஒரு ஏதேம் தோட்டம் போல இருக்குது. அந்த ஏதேம் தோட்டத்தில் நல்லது தீமையும் நன்மையும் அறியத்தக்க கனியை அங்கே அந்த தோட்டத்தில் இன்னைக்கு நன்மையும் தீமையும் அறியக்கூடியதான ஒரு கனி எது பார்த்தீங்கன்னாக்கா வேத வசனம் தான் நமக்கு என்ன இருக்குது, நன்மையும் தீமையும் அறியக்கூடியதான அந்த கனியாக இருக்குது. அதோடு கூட அங்கே ஒரு தோட்டத்தில் ஒரு விருட்சம் இருந்துச்சு. அந்த விருட்சத்துடைய காரியத்தை ஆதாமுக்கு சொல்லலை, ஆனால் பிசாசுக்கு அது தெரிஞ்சிருந்துச்சு. அதனால தான் இவனை முதல்ல அந்த விருட்சத்தை அந்த கனியை இவங்க எங்கே புசிடுவாங்க, அவங்க நீண்ட நாட்கள் வாழ்வாங்க, சாகாதபடிக்கு இருக்குவாங்க என்று சொல்லி தான் அவன் என்ன பண்ணுறான், அந்த கனிக்கு அவங்க போய் பின்னால் போயிடுவாங்க. அதுக்கு பதிலாக நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும்படியாக அவன் பலவிதமான பொய்களை பேசி அந்த தோட்டத்தில் வந்து அந்த தோட்டத்தை என்ன பண்ணா எல்லாவற்றையும் மாற்ற. அதுலேருந்து தான் கர்த்தர் வெறுத்து கர்த்தர் அந்த தோட்டத்திலேருந்து மனுஷன் அந்த பூமியில் தள்ளப்பட்டு அவனுக்கு பல விதமான சாபங்கள் எல்லாவற்றையும் சில காரியங்கள் எல்லாம் கொடுத்து நீ கடைசி வரைக்கும் நீ இப்படியாக கஷ்டப்பட்டு சாப்பிட வேண்டும்னு சொல்லி அவனுக்கு பல விதமான காரியங்கள் அதை கூட படி பாருங்க. அந்த தோட்டத்திலேருந்து அவங்க இழந்ததான ஆசீர்வாதம் பின்னாட்களில் பிந்தின ஆதாமோ அவர் எப்போ வருகிறாரா, 4000 வருஷம் ஆன பிற்பாடு தான் இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமியில் அவர் என்ன பண்ண பிந்தின ஆதாமாக வந்து அவர் மறுபடியும் எதை அவங்க எழுந்தாங்களோ அந்த மகிமையை கர்த்தர் சிலுவையின் மூலியமாக நமக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த ஜெயத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனாலும் அந்த ஜெயத்தை நம்ம அதை அனுபவிக்கிறோம். இப்போ கூட அப்படித்தான், நம்ம ஜெயத்தை நம்ம கிடையவே கிடையாது. மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அதிகாரத்தை கொண்டு போய் பிசாசுகிட்ட கொடுத்துட்டு இன்னைக்கு அவன் சொல்கிற மாதிரிலாம் ஆடுறோம். நம்ம ஒரு காலம் அவன் நம்மளை பொய் பேசி நம்மளை ஏமாத்துகிறவனா அந்த அவனுடைய ஏமாத்து பேருடைய நம்ம ஒரு காலம் கண்டு கொள்ளாதபடிக்கு நமக்கு முன்பாக ஜெய கிறிஸ்து நம்முடைய மனவாளாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சபையாகிய சகோதரர்களாகிய ஆணும் பெண்ணுமாக நாம் எல்லாரும் அவருக்கு பின்னாக போகிற போது தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு சபைக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த உணர்வோடு வாழும்படியாகத்தான் நாம் எந்த அளவுக்கு பெண்களுக்கு ஒரு நல்ல மதிப்பளிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் ஒரு நல்ல ஒரு சபையில் இருக்கிறோம் என்று சொல்லி நம்மளால் பூர்ணமாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் தாம் இந்த வசனங்களையே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் உங்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.